கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. மின்னு கொடியும் ஓர் வெண்திங்களும் சூழ்பரிவேடமுமாய் பின்னல் துலங்கும் அரசிலையும் பீதகச் சிற்றாடையோடும் மின்னிற் பொலிந்ததோர் கார்முகில் போல கழுத்தினில் காரையோடும் தன்னீர் பொலிந்த இருடி கேசன் தளர்நடை நடவானோ மின்னு கொடியும் ஓர் வெண்திங்களும். மேகம் போல வண்ணம் உடையவன் கண்ணன். மேகத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கண்ணனிடத்திலையும் சொல்லும்படியா இருக்கு. மேகத்தில் மின்னல் கொடி உண்டு, ஓர் வெண் திங்களும் உண்டு. திங்கள்னா சந்திரன். மின்னல் கொடி ஓர் நிகரற்றதான வெள்ளையான திங்கள் சந்திரன். சூழ் பரிவேடமுமாய் மேகங்கள் ஆவரிச்சிருந்ததான அந்த சந்திரனோட கூட ஒரு பரிவேஷனம் ஏற்படும். அதுக்கு கோட்டை கட்டியிருக்கு என்று சொல்லுவார்கள். சந்திரன் கோட்டை கட்டியிருக்கிறான். கோட்டை கட்டியிருந்தா மழை வரும் கூட சொல்லுவார்கள். அதுக்கு பரிவேடம்னு பெயர். அவன் சந்திரன் நடுப்புல தெரிய அதனுடைய ஒளி வீச ஒரு ரவுண்டு அடிக்கும் பரிவேடத்தோடு கூடியதாகிய வெண் சந்திரனும் மேகத்தில் தெரியக்கூடிய மின்னல் கொடியமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி போல கண்ணன் வர அழகு. பின்னல் துலங்கும் அரசிலையும் பீதகச் சிற்றாடையோடு மின்னிற் பொலிந்ததோர் கார்முகில் போல என்கிறார். கண்ணன் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பீதாம்பரம் என்கின்ற சிற்றாடை, அவன் பின்னாடி தொங்கும்படியாக இருக்கக்கூடிய அரசிலை, பீதகச் சிற்றாடை, இவைகளோடு இருக்கிறத பார்த்தா அந்த சிற்றாடை அவனுக்கு அந்த பரிவேடம் இருக்கிறது போலையும், அந்த அரசிலையானது திங்கள் இருக்கிறது போலையும் சந்திரன் இருக்கிறது போலையும், பின்னாடி இருக்கக்கூடிய பின்னல் தொங்குறதே, குழந்தையா இருந்தா பின்னல் கட்டி விடுவா. அதுவும் கண்ணனுக்கு எப்போதும் பின்னல் உண்டு. வேணி மூலே விரச்சித கனசியாம பிஞ்சாவ சூடம்னு சொல்றோம். அது பின்னாடி தொங்கக்கூடியது மின்னல் கொடி போலையும். பின்னல் கருப்பாதானே இருக்குன்னா அதுல பூஷணங்கள் சாத்திடுவாளே, சாத்தினா அது மின்னல் கொடி போல இருக்கும். கண்ணன் சுயமே மேகவண்ணனாக இருப்பதனாலே அந்த மேகமே எழுந்திருந்து எதிரில் ஓடி வருவது போலே கண்ணன் வருவன். கழுத்தினில் காரையோடும் தண்ணீர் பொலிந்த, காரை என்கின்ற ஒரு பூஷணம், அந்த பூஷணம் கழுத்துல ஒலிக்க தண்ணீர் பொலிந்த, இவ்வளவும் தேவையில்லை, தண்ணீர் பொழிந்த தானே சுயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய இருடிகேசன் கண்ணன் தளர்நடை நடவானோ. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.